2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். तमिलनाडु सरकार का स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்தி வயலில் நடைபெற்ற இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்று தொண்டர்களை பார்த்து வினவினார். एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? தொடர்ந்து பேசிய அமித்ஷா, 2024 மக்களவைத் தேர்தலில் தனியாக போட்டியிட்ட பாஜக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை ஒன்றிணைத்தால் 26 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் என்று கூறினார். तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் ஊழல் நிறைந்த ஆட்சி இருப்பதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, ஊழல் நிறைந்த அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடையும் என்று வினவினார். तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है. इनके शासन में कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं. இந்துக்களின் நம்பிக்கைக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்து செயல்படுவதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெரும் பங்காற்றி வருவதாக அமித்ஷா குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன், மகளிருக்கான பாதுகாப்பு குறித்து பாஜகவினர் பேசுவது நகைப்பிற்கு உரியது என்று பதிலடி கொடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் குத்துச்சண்டை வீரரை, பளுதூக்கும் வீரரை, பெண் வீரரை பலவந்தப்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை. இவர்கள் பெண்களை பாதுகாக்கிறார்கள் என்று பேசுவதை போல ஒரு வேடிக்கையான நகைச்சுவை உலகத்திலேயே எதுவும் கிடையாது. புதுக்கோட்டையில் சுமார் அரை மணி நேரம் உரையாற்றிய அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பெயரை ஒரு இடத்தில் கூட சொல்லாதது குறிப்பிடத்தக்கது.